அட என்னடா இது? என்னால இதுக்கு மேலையும் தாக்கு பிடிக்க முடியாதியா. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. ஏ கரடிகளா, சூப்பர் ஐடியா வந்திருக்குடோ. ஹலோ டைலர், சைஸ் 26 என்னையா வச்சிருக்கீங்க? ஆக அதான வேணும். வந்துருச்சியா வந்துருச்சியா. ஆக அட்டகாசம். இதுக்குள்ள நம்ம உடம்பு பூருதான்னு பாப்போம். எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா அது ஏத்த மாதிரி மாறிடணும்னு. என்னோட இந்த மாறு விஷயத்தை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுடா. விக்கு உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எனக்கே கண்டு வைக்கணும்னு தோடுதுடா. கரடிகளா, அங்கிட்டு இருந்து வருது. இங்கதான் இருக்கியா நீ? அடே அழகு கண்ணா பிராம்புலு, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு மரத்துக்கு மேல ஏறிட்டு இருக்கா? கொஞ்சம் இரு. இத ஒரு கரடியை பிடிக்கிறதுக்காக நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரே கல்ல 2 பங்காவா அடிப்போமா? நல்ல யோசனைடா விக்கு. அப்படின்னா பிராம்புல நாம நம்ப வைக்கலாம். அப்புறம் அவனே பிரயர் கிட்ட கொண்டு போய் நம்மள விட்டுருவான்ல. ஹாய். ஹேடா குண்டு பையா. என்னது என்ன மாதிரியே இருக்கு, ஆனா போக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கு. அடே குள்ளவாண்டு கரடி, என் பிரேக்ஃபாஸ்ட் கெடுத்துட்டியே. உன்னை என்ன பண்றது பாரு. நீ எங்க இருந்து வந்திருக்க? என் கால சாப்பாடு கெடுத்துட்ட. இப்ப நான் எங்க போவேன்? கன்னு மனுஷங்க தானே இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது எங்க இருந்து கிடைச்சது உனக்கு? அவன் போட்டிருக்கிறது மாறு வருஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டானோ? நீ குட்டி பையா, நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பயப்படுற? இது லாகர்விக்கு கிட்ட இருந்து தானே திருடிட்டு வந்த. நீ நல்ல வேலை தானே பண்ணிருக்க. உனக்கு நிஜமாவே தில்லு அதிகமா இருக்கு. அப்போ அந்த தேன் எடுக்கிறதுக்கு நம்ம ஒன்ன வேலை செய்யலாமா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் உன்னை அப்படியே தூக்கி போறேன், நீ அதை புடிச்சிடுறீ. அப்புறம் அதை கீழே கொண்டு வந்துரு, சரியா? அங்க என்ன கிடைக்குதோ நம்ம 50-50 எடுத்துக்கலாம். நீ கவலைப்படாத, நான் உன்னை கரெக்டா தூக்கி போடுறேன். அதை எடுத்துட்டு நீ மறக்காம கீழே வந்துடு, சரியா? ரெடியோ? சீக்கிரமா வந்துடு. தேனிங்க வெளியே வந்தா உன்னை ஒண்ணு இல்லன்னு பண்ணிடும். வந்துடு. என்ன காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. அம்மா, என்ன மட்டும் விட்டுடு. ஏ குட்டி கரடி, குட்டி வாண்டு, உனக்கு ஒன்னும் ஆகலையே.
நல்லா இருக்கு. இவன் பயங்கரமான ஆளா இருக்கான். எல்லாத்தையும் முழுங்கிட்டோம். இவனை நம்ம அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும். நான் எப்படி இங்க வந்தேன்? டேய் அண்ணா, திரும்பவும் என் பெட்ல வந்து படுத்துட்டியா? அதுக்கு என்ன? அதெல்லாம் விடு, முதல்ல ஏந்திரி. என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா அண்ணா. ரெடியா இருக்கியா? என்ன தேண்டனா அது? சரி, சரி, வரேன் நீ தம்பி. பார்த்துட்டு அழுக கூடாது. என்னோட துப்பாக்கி எங்கடா போச்சு? அதை எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த காட்டுல நம்ம 2 பேரும் தான் கரடின்னு நினைச்சோம்ல, அங்க பாரு, இங்க 3வது ஒரு கரடி இருக்கு. 3வது இருக்குன்னா என்ன அர்த்தம் தம்பி? ஆத்தி, இப்ப என்னடா நடக்க போகுது? டேய் அண்ணா, அங்க பாருடா. டடா. என்னடா இது? என்ன இவன் பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? டேய் அண்ணா, என்னடா பண்ற? அச்சோ, நம்ம மாறு வேஷம் போட்டதை கண்டுபிடிச்சிடானோ? இந்த முகரை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. என்னடா உன்னை சுத்தி சுத்தி பாக்குற? இந்த ட்ரெஸ்ஸுக்காக நம்ம செலவு பண்ணது ஒண்ணும் வீணா போகல. கொஞ்சம் விட்டு தான் சிக்கி இருப்பேன். மனுஷங்க இந்த மாதிரி மாறு வேஷம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவன் நம்ம லாகர்விக்கு. வாவ்! நீ எங்க இருந்து வந்த தம்பி? உன்னை இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய், வெக்கப்படாதடா தம்பி. நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். டேய் அண்ணா, அவன் ஒருவேளை ஊமையா இருப்பான்டோ. அப்படி இல்லனா அவன் இங்க வரதுக்கு முன்னாடி தேனி எல்லாம் சாப்பிட்டுட்டான். அதனால கூட இருக்கலாம்ல. அப்படியா? அப்படின்னா இவனை வெல்கம் பண்றதுக்கு ஒரு குட்டி பார்ட்டி ஒண்ணு போட்டுருவோமா? இது என்ன ஒரு அற்புதமான நாள். இங்க பாரு தம்பி, இது எல்லாமே உனக்குதான். எனக்கு வேண்டாம். இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? ஆட என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுற? நீ வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் இல்ல? ஆமா, உண்மைதான். நான் உன்னை பார்த்த உடனே திருவிழாவுல தொலைஞ்சு போன என் தம்பி மாதிரியே இருந்த. என்ன தம்பி, நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற. இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. கமான், சாப்பிட்டு பாரு, சுவையா இருக்கும். இதை எப்படா திங்கிறது? டேய் அண்ணா, எதுக்குடா இவனை இதெல்லாம் சாப்பிட வைக்கிற? இந்த அருவருப்பானதை நாமளே சாப்பிட மாட்டோம். ஆட என்ன தம்பி, நம்ம வீட்டுக்கு எவ்வளவு ஸ்பெஷலான விருந்தாளி வந்திருக்காங்க. அதனால சாப்பாடும் ஸ்பெஷலா இருக்கணும்ல. அதான் சாப்பிட. நாம இதை சாப்பிடலன்னா வாயில திணிச்சிருவான் போலயே. எல்லாம் என்ன ஆரம்படா. சாப்பிடு, சாப்பிடு. என்ன எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இந்த இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இது நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிடு. என் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு. இந்த இதுக்கு சாப்பிடு. கடையில விக்கிற பர்கரை விட இதுல நிறைய புரத சக்தி இருக்கு. இல்ல, வேண்டாம். இந்த சும்மா சாப்பிட்டு பாரு. இல்ல, வேண்டாம். வாயில வச்ச உடனே வழுவழுன்னு உள்ள போயிடும். இல்ல, வேண்டாம். எனக்கு வேண்டாம். நான் வெறும் ஒரு குட்டி அட, கரடி. சும்மா சாப்பிட்டு பாரு தம்பி. இல்ல, வேண்டாம். நான் வந்து இப்போ டயட்ல சாப்பிடுங்கறல்ல. இருக்கேன். எனக்கு வயிறு வலிக்கும். வாயை திறந்து இந்த புழுவை சாப்பிடு. இந்த மஷ்ரூம் இருக்கே, இதை வேணா சாப்பிடுறேன். இந்த காளான் வந்து விஷம் உள்ளது. அதை ஏன்டா முன்னாடியே சொல்லி கொடுக்கிறேன்? டேய் குட்டி பையன், உனக்கு என்னடா ஆச்சு? டேய் அண்ணா, நீ என்னடா பண்ற? அத நீயே பார்க்க போறல தம்பி. இது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரியும். பிராம்பல் பாத்தியா? இவன் தான் உன் திருவிழாவுல தொலைஞ்ச தம்பி. லோகர்விக்கோ. இதனால என் மனசே உடைஞ்சு போச்சு. இதுக்குதான் நான் தலைப்படா அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா இருன்னு கேக்குறியா நீயே? இவனோட கதையை நான் ஒரே அடியா முடிக்க போறேன்டா. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு தம்பி. நமக்கு தான் இந்த விக்குக்கு ட்ரெஸ் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சுல. அப்ப நாம இவனை அழகுபடுத்திடுவோம். இவன் கண்ணுல கலரை பூசுறத நீ பாத்துக்க. இவன் பாக்குறதுக்கு அப்படியே தகதகான மின்னணும், சரியா? நான் இப்போ எங்க இருக்கேன்? எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அச்சோ, என்னது இது? நான் பாக்குறதுக்கு கோமளி மாதிரியா இருக்கனே. ஏய் கரடிகளா, இதுவாடா உங்க ஊர்ல மேக்கப்?